தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். இலங்கையில் நேற்று சம்பவித்த மற்றொரு கோர விபத்தில் பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பதுளை துக்கிந்த பகுதியில் சுற்றுலா பேருந்து ஒன்று வீதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்த நிலையில் 26 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அனுராதபுரம் நோக்கி சுற்றுலா சென்ற போதே இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. அண்மை காலமாகவே சுற்றுலா செல்லும் பேருந்துகள் விபத்துக்குள்ளாகும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. சுமார் 15,000 வாகனங்களுக்கு வாகன இலக்க தகடுகளை அச்சிடுவதற்கான தேவை ஏற்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் பணிகள் 1 மாத காலத்துக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமையால் இவ்வாறு வாகன இலக்க தகடுகளை அச்சிடுவதற்கான தேவை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் நிறுவனத்துக்கு பணம் செலுத்துவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முதல் அச்சிடும் பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தன. இந்நிலையில் வாகன இலக்க தகடுகளை அச்சிடுவதற்கு புதிய நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுவரை 15 நிறுவனங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளதாக ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வுத்துறை நடத்தி வரும் விசாரணைகளில் 30 கைதிகள் எந்த அதிகாரப்பூர்வ ஆவணங்களும் இல்லாமல் சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டமை தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதி மன்னிப்பு என்ற போர்வையில் கைதிகளை சட்டவிரோதமாக விடுவித்தது குறித்து சிஐடி விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளது. அந்த விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. குறிப்பிடத்தக்க வகையில் முன்னாள் சிறைச்சாலை ஆணையர் ஜெனரல் துஷார ஒபில்தனிய தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக காவலில் உள்ளார். விடுவிக்கப்பட்ட நபர்கள் பல்வேறு பிரிவுகளின் கீழ் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அவர்களின் விடுதலைக்கு பயன்படுத்தப்பட்ட குறிப்பிட்ட காரணங்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்து சிஐடி அதிகாரிகள் இப்போது விசாரித்து வருகின்றனர். இதற்கு நேர்மாறாக ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்டு இன்னும் விடுவிக்கப்படாத 37 நபர்களின் அறிக்கைகளும் உள்ளன. அதிகரித்து வரும் சர்ச்சைக்கு பதிலளிக்கும் விதமாக நீதி அமைச்சு சிறைச்சாலை துறையின் ஒரு பெரிய மறுசீரமைப்பில் கவனம் செலுத்தி வருகிறது. மின்சார கட்டண அதிகரிப்பை தொடர்ந்து அத்தியாவசிய நுகர்பொருட்களின் விலைகளும் தன்னிச்சையாக உயர்த்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் சங்கங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. நாடு முழுவதும் அரிசி, தேங்காய், காய்கறிகள், மீன், இறைச்சி உள்ளிட்ட அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகள் சந்தையில் பெருமளவில் உயர்ந்துள்ளதால் மக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கின்றனர். அத்துடன் சவர்க்காரம், சலவைத்தூள், பச்சை மற்றும் சம்பு போன்ற பொருட்களின் விலைகளும் கடுமையாக அதிகரித்துள்ளன. மேலும் வணிகர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் தங்கள் நுகர்வுப் பொருட்களை தன்னிச்சையான விலையில் விற்பனை செய்வதால் நுகர்வோர் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதால் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு விலைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று நுகர்வோர் சங்கங்கள் கூறுகின்றன. அத்துடன் அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை நீதியின் முன்னிறுத்த சோதனைகளை அதிகரிக்க வேண்டும் என்று நுகர்வோர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரான்சிடம் ஸ்ரீலங்கன் விமான சேவையால் புதிதாக வழங்கப்பட்ட ஏர்பஸ் A330-200 விமானம் நேற்று மாலைத்தீவில் உள்ள மாலை சர்வதேச விமான நிலையத்துக்கு தனது முதல் விமான பயணத்தை முன்னெடுத்திருந்தது. கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து நேற்று பிற்பகல் 1 மணியளவில் விமானம் புறப்பட்டதாக ஸ்ரீலங்கன் விமான சேவையின் நிறுவன தொடர்பு தலைவர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். இந்த விமானம் நேற்று மாலை சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது. கடந்த 4ஆம் தேதி பிரான்சிலிருந்து கொண்டுவரப்பட்ட குறித்த விமானத்தின் பதிவு உட்பட பல முக்கியமான சர்வதேச சம்பிரதாயங்களை முடித்த பின்னர் விமானம் அதன் முதல் விமான பயணமாக கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து மாலே நோக்கி புறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரத்தில் வீட்டில் தனியாக வசித்து வந்த தாயும் மகளும் கூரிய ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொடூர சம்பவம் அனுராதபுரம் கலன் பிந்துன்வெவ பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த 52 வயதுடைய தாயும் 23 வயதுடைய மகனுமே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். மேற்படி இருவரின் சடலங்களும் வீட்டில் இருந்து நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளது என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். கொலைக்கு பயன்படுத்திய கூறிய ஆயுதங்களையும் வீட்டில் இருந்து போலீசார்
போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கொலை சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். கொலையாளிகள் என சந்தேகிக்கப்படும் அயல் வீட்டின் உரிமையாளர்கள் உட்பட 3 கைது செய்துள்ள போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை கண்டி பிரதான வீதியின் 98ஆம் கட்டை பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்துள்ளதாக தம்பலகாமம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கேப்ரக வாகனத்துடன் உந்தூர்லி ஒன்று மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் உந்தூர்லியில் பயணித்த 2 சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளனர். அத்துடன் சம்பவத்துடன் தொடர்புடைய சாரதி தம்பலகாமம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் உயிரிழந்த 2 சடலங்களும் தம்பலகாமம் பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியில் ஐஸ் போதைப்பொருளுடன் இளைஞர் ஒருவரும் பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் நேற்று இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து 440 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 2 யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இரத்தினபுரியில் குறிப்பிட்ட கதன்கொட பிரதேசத்தில் சனிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹட்டன் கொழும்பு மற்றும் ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதிகளில் மண் சரிவு அபாயம் நிலவுவதாக நுவரெலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக குறித்த வீதிகளில் வாகனம் செலுத்தும் சாரதிகள் அவதானமாக செல்லுமாறு சாரதிகளை கேட்டுக்கொண்டனர். இதேவேளை நேற்றிரவு முதல் மத்திய மலைநாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலையை தொடர்ந்து அங்குள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் காற்று மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குவைட்டிலிருந்து கட்நாயக்க விமான நிலையத்துக்கு வந்த இந்திய பயணி ஒருவரின் பொருட்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிமருந்து நேற்று காலை விமான நிலைய காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் குறித்த பயணி கைது செய்யப்பட்டார். இந்தியாவின் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 30 வயதுடைய இவர் குவைட்டில் துப்புரவு பணியாளராக பணிபுரிகிறார். சிறியப்பட்டியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தோட்டா விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் நடத்திய ஸ்கேன் சோதனையின் போது T56 துப்பாக்கியில் பயன்படுத்தப்படும் இந்த தோட்டா அவரது பொருட்களில் ஒரு சிறிய பட்டியல் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து கட்நாயக்க விமான நிலைய காவல்துறையினருக்கு தகவல் அளித்த பின்னர் காவல்துறை அதிகாரிகள் குழு வந்து பயணியை கைது செய்தனர். குவைட்டில் திறந்த வழியை சுத்தம் செய்யும் போது உயிருள்ள தோட்டாவை கண்டுபிடித்ததாக பயணி காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார். இந்த பயணியும் அவர் கொண்டு வந்த உயிருள்ள தோட்டாவும் நேற்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளன. அனுமதியின்றி வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள தேவையற்ற உதிரி பாகங்களை அகற்றும் விசேட நடவடிக்கை ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதனை வாகன போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்புக்கான உப போலீஸ் பரிசோதகர் இந்திக கபுகொட தெரிவித்துள்ளார். இலங்கை போலீஸ் தலைமையகத்தின் அறிவித்தலின்படி இந்த விசேட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த விசேட நடவடிக்கையின் போது வாகனங்களில் அனுமதியின்றி பொருத்தப்பட்டுள்ள அதீத ஒளி விளக்குகள், அதீத ஒளிகளை வெளியிடும் ஸ்பீக்கர்கள் மற்றும் இரும்பு கம்பிகள் போன்ற உதிரி பாகங்கள் அகற்றப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.